வணக்கம். இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை. இன்னைக்கு நாம நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுதான் ஊழ். ம். ஊழ். ஆமா. அதாவது நம்மளோட முன்வினை பயனா இந்த உடம்புக்கு வர இன்ப துன்பங்கள். அப்புறம் அந்த அனுபவங்களுக்கு நடுவுல நாம எப்படி ஒரு பற்றின்மை இல்லாம பற்றோட இல்லாம பற்றின்மையோட இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி. சரி. பற்றின்மை. ம். இதுக்கு நம்மளோட மூலம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம். அதுல நவம்பர் 4ஆம் தேதிக்கான தியானம். அதோட சேர்ந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான திருமந்திர பாடலும் இருக்கு. ஆமா. திருமந்திரம் ரொம்ப ஆழமானது. இந்த ஆய்வோட நோக்கம் என்னன்னா, ஊழ்வினை காரணமா நம்ம உடம்புக்கு நன்மை வரலாம், தீமை வரலாம். ஆனா அதையெல்லாம் உணர்ந்தாலும் கூட அதனால பெருசா பாதிக்கப்படாம ஒரு விதமான உள் சுதந்திரத்தோட இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறது தான். சரி. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க உடம்பு ஒரு வலிய அனுபவிக்கும் போது, இல்ல மனசுல ஒரு பெரிய ஏமாற்றம் வரும்போது, ஏன் ஒரு பெரிய சந்தோஷம் வரும்போது கூட, அந்த உணர்ச்சிகள்ல அப்படியே மூழ்கி போகாம, கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிக்க முடியுமான்னு, அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பேசப் போறோம். ம். இது எல்லாருக்கும் தேவையான ஒரு சிந்தனைலாம். குறிப்பா சுவாமி சித்பவானந்தர் சொல்ற அந்த நிலை, உடலில் வசித்திருக்கும் பொழுதும் உடல் உணர்வில்லாதவனாவேனாக, அந்த நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை நோக்கிய பயணம் எப்படி இருக்கும், அத பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி. சரி, முதல்ல சுவாமிஜி இந்த ஊழ்வினை உடல் அனுபவம் பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு உப்புமையை கொடுக்கிறார். ஆமா. அந்த ரூம் உதாரணம் இல்லையா? ஆமா. நாம ஒரு அறையில வசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறையில சில நேரம் குளிரா இருக்கும், சில நேரம் ரொம்ப சூடா இருக்கும். சில சமயம் சுத்தமா இருக்கும், சில சமயம் குப்பையா கூட இருக்கலாம். அங்க இருக்கிறவரு இந்த எல்லா மாற்றத்தையும் உணர்வார் தானே? கண்டிப்பா உணர்வார். அந்த அறையோட நிலைமை எப்படி இருந்தாலும் அத உணராம இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த உடம்புங்கிற அறையில வசிக்கிற ஆன்மா, இல்ல நாமன்னு சொல்ற அந்த உணர்வு. ஊழ்வினை காரணமா இந்த உடம்புக்கு வர நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், ஆரோக்கியம், நோய் இது எல்லாத்தையும் உணருதுன்னு சொல்றார். ம். சரி. இது தவிர்க்க முடியாத முதல் படி. அதாவது அனுபவங்கள் நடக்கும் அப்படிங்கறத ஏத்துக்கிறது. ஆனா வெறும் உணர்றதோட நிக்க கூடாது. அதுதான் அடுத்த பாயிண்ட். ஆமா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அந்த ஒப்புமையில உடல் ஒரு கருவி இல்ல ஒரு தங்குற இடம் மாதிரி. ஆன்மா அதுல இருக்கு. ஆனா அந்த ரூமோட நிலைக்கு, அதாவது உடம்போட நிலைக்கு நாம முழுசா காரணம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஊழிதான், அதாவது நம்ம பழைய செயல்களோட விளைவுகள் தான் இந்த உடம்போட அனுபவங்களை தீர்மானிக்குதுன்னு சொல்றார். ஓ, சரி சரி. சில விளைவுகள் நல்லா இருக்கலாம், சிலது கஷ்டமா இருக்கலாம். இத முதல்ல உணர்றது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ அந்த ஊழ்ங்கிற கான்செப்ட் ஒரு விதத்துல நம்ம கண்ட்ரோல்ல சில விஷயங்கள் இல்ல, அது ஏற்கனவே தீர்மானிச்ச மாதிரி வருதுன்னு ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ஆமா. அது ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மேல இருக்கிற பாரத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னா, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட். ஆனா சுவாமிஜி அதுக்கான பதிலையும் அடுத்த வரியிலே சொல்றாரு பாருங்க. சரி. அந்த முக்கியமான அடுத்த வரி என்ன? அதுதான் இந்த தியானத்தோட மையப்புள்ளியா? நிச்சயமா. அதுதான் சுவாமிஜி சொல்றாரு. ஆனால் அவைகளை உணராதிருந்து பழக வேண்டும். இதுதான் கீ இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். உணராதிருந்து அப்புறம் பழக வேண்டும். உணராதிருந்து பழக வேண்டும். உணராதிருந்துன்னா அனுபவமே இல்லாம மரத்து போறதுன்னு அர்த்தம் இல்ல. குளிர்னா தெரியாது, வலின்னா தெரியாது, அப்படி இல்ல. உடம்பு கண்டிப்பா உணரும். ஆனா அந்த உணர்ச்சியால நம்ம உள் மனசு இருக்கு இல்லையா, அது பாவிக்கப்படாம, சலனமடையாம அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். ஓ, சரி. அது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி. ஆமா. அதை விட முக்கியம் பழக வேண்டும்ங்கிற வார்த்தை. இது ஒரு பிராக்டிஸ், தானா வராது. இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு வர்ற ஞானோதயம் இல்ல இது. இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி, ஒரு பழக்கம். பழக்கம். எப்படி நாம சைக்கிள் ஓட்ட பழகிக்கிறோமோ, இல்ல ஒரு புது பாஷை பேச பழகிக்கிறோமோ, அதே மாதிரி இன்பம், துன்பம் வரும்போது அந்த உணர்ச்சிகள் இருந்து விலகி இருக்க பழகணும். இது ஒரு மென்டல் எக்ஸசைஸ். கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமாச்சே. டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாம எவ்வளவு எமோஷனல் ஆகிடுறோம். ஆபீஸ்ல ஒரு சின்ன கமெண்ட், ரோட்ல டிராஃபிக் ஜாம், வீட்ல ஒரு சண்டை, இதுவே நம்ம மன அமைதியை போக்கிடுது. ம், உண்மைதான். அப்படி இருக்கும்போது பெரிய துன்பம் வரும்போது, இல்ல ஒரு பெரிய நோய் வரும்போது,
ஏன் ரொம்ப பெரிய வெற்றி வரும்போது கூட பாதிக்கப்படாம இருக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம்? இந்த பழக வேண்டும்ங்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இது நிச்சயமா ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதனால தான் பழக வேண்டும்னு அவ்வளவு அழுத்தி சொல்றாரு. இது ஒரு ஐடியல் ஸ்டேட், ஒரு இலட்சிய நிலை. ஆனா அந்த இலக்க நோக்கிய பயணமே ரொம்ப முக்கியம். பயணம். இந்த பற்றின்மைனா மரக்கட்ட மாதிரி ஃபீலிங்ஸே இல்லாம இருக்கிறது இல்ல. ஃபீலிங்ஸ் வரும், கோபம் வரும், சந்தோஷம் வரும். ஆனா அந்த ஃபீலிங்ஸை நம்மள கண்ட்ரோல் பண்ணாம நாம் அதை கவனிக்க கத்துக்கணும். ஓ, எனக்கு இப்ப கோபம் வருது அப்படின்னு பாக்குறது. சரி. கவனிக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன ஏமாற்றம் வருது, உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு செகண்ட் நிறுத்தி, சரி இந்த உணர்வு வருது, நான் இது கவனிக்கிறேன்னு பார்க்க முயற்சி பண்றது. ஒரு சின்ன சந்தோஷம் வரும்போது அதுல மிதந்து போய் சுயநினைவை இழக்காம இந்த சந்தோஷம் இருக்கு, இதையும் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு பார்க்கறது. இதுதான் அந்த பயிற்சியோட ஆரம்பம். ஆனா இந்த மனநிலையோட உச்சகட்ட வடிவம் எப்படி இருக்கும், அதோட தீவிரம் எப்படி இருக்கும்னு விளக்கத்தான் சுவாமிஜி திருமந்திரத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்றார். ஆமா, அந்த திருமந்திர பாடல் உண்மையிலேயே நம்மள ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சிடும். அந்த வரிகளோட தீவிரமும் அதுல தெரியற மன உறுதியும் நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த வரிகளை நான் சொல்றேன். சொல்லுங்க. வானின்று டிக்கிலென் மாகடல் பொங்கிலென் கானின்ற செந்தி கலந்துடன் வேகிலென் தானொன்றி மாருதன் சண்டமடிக்கிலென் நானொன்றி நாதனே நாடுவன் நானே. ஆஹா. கேட்கும்போதே என்ன ஒரு உறுதி பாருங்க. இதுல திருமூலர் சொல்ற சூழ்நிலைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானமே இடிஞ்சு விழுந்தா எண்ணுவான், பெரிய கடல் பொங்கி ஊரே மூழ்கடிச்சா எண்ணுவான், கொழுந்து விட்டு எரியற காட்டுத்தீ நம்மள சுத்தி உடம்பே வேக வச்சா எண்ணுவான், இல்ல பெரிய புயலு சூறாவளி வந்து எல்லாத்தையும் தூக்கி அடிச்சா எண்ணுவான். என்ன நடந்தாலும் சரி, நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆமா, நினைச்சு பார்க்கவே முடியாத பேரழிவுகள். இது வெறும் இயற்கை பேரழிவுன்னு மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஊழ்வினை காரணமா வரக்கூடிய மிக மிக தீவிரமான கஷ்டங்கள், இழப்புகள், சோதனைகள். இல்லனா தலைகீழா மிகப்பெரிய அதிர்ஷ்டம், வெற்றி, புகழ், இந்த மாதிரி உச்சகட்ட அனுபவங்களை குறிக்குது நாம எடுத்துக்கலாம். அப்படியா? ரெண்டு எக்ஸ்ட்ரீமோ? ஆமா, உடம்பையும் மனசையும் வாழ்க்கையையும் அப்படியே நிலைக்கொலைய வைக்கக்கூடிய எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இவ்ளோ பெரிய கலேபரத்திற்கு நடுவுலையும் அந்த சித்தர் இல்ல அந்த யோகியோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நானொன்றி நாதனை நாடுவன் நானே. ஆமா, நானொன்றி நாதனை நாடுவன் நானே. நான் என் கவனத்தை ஒருமுகப்படுத்தி என் தலைவனை, அந்த இறைவனை, என் உள் மையத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்குவேங்கிறாரு. என் ஃபோக்கஸ் பூரா அங்கதான் இருக்கும். வெளியில என்ன நடந்தாலும் என் உள்நிலை மாறாது. வாவ். இதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோமே, பற்றின்மை. அந்த உணராதிருந்து பழகும் பயிற்சி. அதோட உச்சக்கட்ட இலக்கு இதுதான். வெளியில சூழ்நிலை எவ்வளோ கொந்தளிப்பா இருந்தாலும் சரி, எவ்வளோ இனிமையா இருந்தாலும் சரி, உள்ளிக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மை, ஒரு அமைதி, ஒரு சமநிலை வந்துடுது. சமநிலை. உடம்பு அதோட பாட்டை அனுபவிக்கும். ஆனா நான்கிற உணர்வு அந்த அனுபவங்களால அடிச்சிட்டு போகாம இறைவன் கிட்டயோ இல்ல தன்னோட உண்மையான தன்மையிலயோ நிலைச்சு நிக்குது. வெளியில இருக்கிற குழப்பத்துக்கும் உள்ள இருக்கிற ஸ்திரத்தன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த பாட்டு ரொம்ப தெளிவா காட்டுது. அப்படியானா இந்த திருமந்திர பாடல் சொல்றது ஒரு ஒரு அல்டிமேட் கோல் மாதிரி. நாம எல்லாரும் உடனே அடையிற நிலை இல்லைன்னாலும் அது ஒரு கைடு மாதிரி, ஒரு வழிகாட்டி நட்சத்திரம் மாதிரி. அந்த நிலையை நோக்கி போறதுதான் சுவாமிஜி சொல்ற பழக வேண்டும்ங்கிற பயிற்சி. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. கரெக்ட். திருமூலர் காட்டுற நிலை அந்த பயிற்சியோட, அந்த பழக வேண்டும்ங்கிறோட மெச்சூர்ட் ஸ்டேஜ். அதோட பலன் நாம டெய்லி லைஃப்ல சந்திக்கிற சின்ன சின்ன சேலஞ்சஸ்ல இந்த பற்றின்மையை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. ஓ, சரி சரி. அப்புறம் போக போக பெரிய சவால்கள் வரும்பொழுதும் அதே சமநிலையோட இருக்க முடியுது. இப்போ சுவாமிஜியோட முதல் வாக்கியத்துக்கு மறுபடியும் வருவோம். உடலில் வசித்திருக்கும் போதும் உடல் உணர்வு இல்லாதவன் ஆவேனாக. ஆமா, இதோட அர்த்தம் என்னன்னா, உடம்பு இருக்கு, அது உலகத்தோட இன்டராக்ட் பண்ணுது, அதோட இன்ப துன்பங்களை உணருது. ஆனா உள்ள இருக்கிற நான் அந்த உடம்பு அனுபவங்களோட தன்னை முழுசா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்ல. நான் வேற, உடம்பு வேறங்கிற ஒரு கிளாரிட்டி வருது. உடம்பு படுற பாடு என்னை பாதிக்காதுங்கிற நிலை உருவாகுது. இது ஃபீலிங்ஸே இல்லாத நிலை இல்ல, ஆனா ஃபீலிங்ஸால கட்டுப்படாத ஒரு விடுதலை நிலை. உடம்பு அதோட ஊழ்வினை அனுபவிக்கும், ஆனா ஆன்மா சாட்சியா பாதிக்கப்படாம இருக்கும். இதுக்கு சாட்சி பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிலை. இது ரொம்ப ரொம்ப ஆழமான புரிதல். அப்போ இந்த போதனையோட அர்த்தம் என்னன்னா, உண்மையான மன அமைதியோ இல்ல விடுதலையோ
நமக்கு வர கஷ்டங்களை தடுக்கிறதுலயோ இல்ல எல்லாத்தையும் நமக்கேத்த மாதிரி மாத்த முயற்சி பண்றதுலயும் இல்ல. ஏன்னா ஊழ்னு ஒண்ணு இருக்கு. அத நாம ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். மாறா அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும்போது அதுக்கு நம்மளோட உள் மனப்பான்மை, நம்மளோட ரியாக்ஷன் அத மாத்துறதுல தான் இருக்கு. இதுதான் இந்த பயிற்சியோட சாராம்சம் இல்லையா? நிச்சயமா. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இது வெறும் ரியாக்ஷனை மாத்துறது மட்டும் இல்ல, இன்னொரு படி மேல போனா நம்ம கவனத்தோட மையத்தையே மாத்துறது. கவனத்தோட மையத்தையா? ஆமா. பொதுவா நம்ம கவனம் பூரா வெளியில நடக்கிற விஷயங்கள், உடம்பு உணர்வுகள், மத்தவங்க என்ன சொல்றாங்க, இதுல தானே இருக்கு. இந்த பற்றின்மை பயிற்சிங்கிறது இந்த கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா உள்நோக்கி திருப்புறது. ஓ, திருமூலர் சொன்ன மாதிரி நாதனை, அதாவது இறைவனை, இல்ல நம்ம உண்மையான சொரூபத்தை, இல்ல ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி திருப்புறது. எப்ப நம்ம கவனம் இப்படி உள்நோக்கி திரும்புதோ அப்போ வெளியுலக நிகழ்வுகளோட தாக்கம் தானாவே குறைய ஆரம்பிக்குது. ம், அதுங்க இல்லாம போகாது, ஆனா அது நம்மள கட்டி போடுற சக்தியை இழந்துருது. இதுதான் இந்த ஆன்மீக பாதைகள் காட்டுற விடுதலைக்கான வழி. இது சும்மா இருக்கிறத பத்தி இல்ல, செயல்களுக்கு நடுவுலையும் அனுபவங்களுக்கு நடுவுலையும் சமநிலையோட உள்ளமைதியோட இருக்கிறத பத்தி. நன்றி. இன்னைக்கு நாம பேசினது இந்த ஊழ் பற்றின்மை பத்தி ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்கோம்னு நம்புறேன். சுருக்கமா சொல்லணும்னா, ஊழ்ங்கிறது இந்த உடம்புக்கான அனுபவங்களை கொண்டு வருது. அத நாம ஏத்துக்கிறோம். ஆனா அந்த அனுபவங்களால நாம பாதிக்கப்படணுமா வேண்டாமாங்கிறது நம்மளோட பயிற்சி, நம்ம உள்முக கவனத்தை பொறுத்தது. ஆமா. சுவாமி சித்பவானந்தரோட அந்த ரூம் ஒப்புமை, அவரோட அறிவுறுத்தல், அப்புறம் திருமந்திர பாடலோட அந்த தீவிரமான உதாரணம், இதெல்லாம் சேர்ந்து வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நிலையான மையத்தை கண்டுபிடிக்கிறதன் மூலமா பற்றின்மையை அடைய முடியும்னு காட்டுது. இதுதான் அந்த உடலில் வசித்திருந்தும் உடலுணர்வு இல்லாத நிலைக்கு கூட்டிட்டு போற பாதை. சரி, இப்போ இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியை இல்ல ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறோம். சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரே, அந்த உடல் உணர்வு இல்லாத நிலை, திருமூலர் காட்டுறாரே அந்த உச்சகட்ட பற்றின்மை, இது மனித வாழ்க்கையில 100% அடையக்கூடிய ஒரு முழுமையான இலக்கா? நல்ல கேள்வி. இல்ல அது நாம தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய, இன்னும் நெருங்க முயற்சி பண்ண வேண்டிய ஒரு ஐடியல் ஸ்டேட்டா? ஒருவேளை அனுபவங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா விலகி இருக்கிறதுங்கிறத விட அந்த அனுபவங்களோட தாக்கத்தை குறைச்சு அதால அலைக்கழிக்கப்படாம முடிஞ்ச வரைக்கும் சமநிலையோட வாழ்றது தான் நடைமுறைக்கு சாத்தியமான, நமக்கு பிரயோஜனமான வழியா இருக்குமா? இந்த பற்றின்மைக்கு ஒரு எல்லை இருக்குமா? ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சிந்தனையோட இன்னை ஆழமான பார்வையை நிறைவு செய்றோம். நீங்களே இதை சிந்திச்சு பாருங்க.